I meet the family of 2-year-old Dhruv Vishnu, the youngest casualty of the stampede. His aunt and uncle took him to see Vijay. They returned, and he didn't. இதில் உள்ளார போயிட்டாங்க. அதில் போனதை பொழைச்சிட்டாங்க அப்படின்னு கூட ஒரு 2-3 பேர் சொன்னாங்க. ஐயோ என் பேரை தப்பிச்சிட்டானே அப்படின்ட்டு கூட நினச்சிக்கிட்டு போனோம் முடியல அப்படின்ட்டு ஐஸ் பெட்டியில் இதில் வச்சுருக்குறாங்க. எப்போ தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு? நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? என்னாச்சு? எனக்கு தான் தெரியும். அவங்க அப்பா தான் எனக்கே ஃபோன் பண்ணாங்க. அம்மா எங்கம்மா குழந்த அப்படின்ட்டு. லல்லு கூட்டிகிட்டு போயிருக்குதுடா அப்படின்னு. லல்லி சரி அப்படின்ட்டு. இல்லை மருமகள் அனுப்பலையா, பொண்டாட்டி அனுப்பலடா அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு கேட்டதுனால சரின்னு ஒத்துக்கிட்டு பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்செல்லாம் பார்த்தா அம்மா ஜிஹெச்சுக்கு பையன் செத்து போயிட்டாம்மா, ஜிஹெச்சுக்கு வாங்க அப்படின்ட்டு போன வச்சுட்டான். அப்போ தான் எனக்கே தெரியும். அவனுக்கு அப்பனுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். நான் என் பொண்டாட்டி, என் பையன், என் பொண்ணு, இந்த குழந்தை கூட்டு போனதுப்போ கூட்டம் கொஞ்சம் ஒரு அளவு தான் இருந்தது. நேரம் ஆக கூட்டம் ஜாஸ்தியாகிடுச்சு. முதல்ல ஒரு முன்னாடி பஸ்ஸு போயிடுச்சுங்க. 3 காரு போயிடுச்சு, பஸ்ஸு ஒன்று போயிடுச்சு. அந்த பஸ்ஸு போன என்ன அந்தாண்ட ரோட்லேருந்து அப்படி குடுன்னு ஓடி வந்தாங்க. ஓடி வந்து தள்ளிக்கிட்டு நாங்கள் வந்து நாங்கள் நெரிசலில் மாட்டிக்கிட்டோம், நானும் பையன். She lost 2 grandchildren, as 13-year-old Madhumita died a month later. பஸ் கிட்ட இருந்தீங்க? பஸ் கிட்ட நாங்கள் ரோட்டுக்கிட்ட இருந்துட்டேன். அவங்கள வந்து படியில் உட்கார வச்சுட்டேன். அந்த ஜெராக்ஸ் கடை பக்கத்தில் அவங்க படியில் உட்கார வச்சுட்டு அது நேருக்கு தான் நின்றுட்டு இருந்தோம். கூட்ட நெரிசல் ஆக நாங்கள் திணறு போய் இன்னொரு 5 கடை தள்ளி 5-6 கடை தள்ளி முன்னாடி போயிட்டு பல கடை ஒன்று இருக்குங்க. அந்த கடை கிட்ட போய் நின்றுக்கிட்டோம். இந்த கரண்ட்டு ஜென்ரேட்டர் ஓடிக்குங்களா, அந்த ரூம்பெல்லாம் பிச்சு எறிஞ்சிட்டு ஜனங்க அதில் பூந்து அப்படி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதில் போய் மாட்டிக்கிட்டு நாங்கள் 2 பேரும் அங்கே போய் தப்பிச்சுக்கிட்டோம். 2 பேர் மட்டும்தான், நானும் பையன். அப்புறம் பார்த்தா எல்லாம் ஆம்புலன்ஸ் வருது போகுதுன்னு பார்த்தாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. அந்த இடத்துல ஆளுங்க மேலே ஏறி நின்று மிதிச்சிருக்காங்க. என்னென்னமோ நடந்துருச்சு. கடைசியில் பார்த்தா பையனை காணோன்னு 2-3 நேரமாக அங்கேயே தேடிக்கிட்டு இருக்கேன். பையன் பொண்ணு அதை எடுத்து தொலைஞ்சு போச்சு. கூட்டத்தில் மாட்டி அடிபட்டுருக்கு, தெரியல. போலீஸ்காரங்க கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க பொண்ணை. பையனை தேடுன்னு தேடுறோம். அதே இடத்துல 2.5 மணி நேரமாக கிடைக்கல. 2 பிள்ளைங்களும் எங்களோட பிள்ளைங்க 2 பிள்ளைங்களுமே இல்லை. பிள்ளையோட பிள்ளை இல்லை, பையனோட பேரன் இல்லை. 2 உசுறு நாங்கள் ஏன் பறி கொடுத்துட்டு நிற்கிறோம். ஒன்று கரெக்டாக 39 நாள் கழிச்சிருக்கு. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி 39 நாள் இருந்தது. 2 பேர். Sorry, உங்களுக்கு sorry. I feel terrible having to do this, but this is the reality of what this family has faced in so many more. So I'm gonna cut it off. Sorry, உங்களுக்கு sorry.
It's hard to have this conversation, but it must be had as a reminder of the permanent pain, the suffering that one evening caused. But as I leave, struck by emotion and honestly speechless, I ask her one last question. Does she blame Vijay? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் யாரை ப்ளேம் பண்ணுறீங்க? விஜயோட கோபம் இருக்கா இல்லை ஆட்சியோடைய? அதான் சொல்லிட்டேனும்மா, விஜய் வந்து நம்மள இது பண்ணணுன்ட்டு வரல இல்லை. இப்போ கரூருக்கு போய் யாரன்னா குடும்பத்தை நஷ்டப்படுத்துறன்னு கூட வரல இல்லை. She also has this message for Vijay. படம் பார்த்து சரி நேரடியாக பார்க்க போகலான்னு எல்லா ஒரு இதேப்பட்ட பணக்காரங்கள நான் வேலை செய்யறதுல என்ன கேட்டுக்கிறாட்டா அவங்க வந்தாங்கன்னு ஒரு அர்த்தம் சொல்லுங்க நம்ம வந்து பார்க்கட்டும். மெசேஜ் கொடுக்கணும்னா நம்மளை வந்து 41 குடும்பத்தை நேரடியாக வந்து அவங்க பார்க்கணும். வந்துட்டு பார்க்கடா. After what we just heard, you need a moment to kind of let it settle, because it's so heartbreaking. It's so tragic to hear of a baby as young as 2 and their teenage daughter, 13, killed in that stampede. When you hear what he said about the manner in which it played out, the panic, 2.5 hours of searching for the little one, I can't imagine what that's like. It makes you very emotional, but it also makes you question so many things about how we work as a society and whether we accept grief and tragedy so easily that we normalize it. It's been 6 months since the tragedy. I've come after 6 months. And that pain is so real, you can only imagine what it felt like earlier. They're going to live with this for the rest of their lives. The result of whose carelessness, negligence, I don't know. But I feel anger. I don't know how they're not angry, and it's incredibly mature of them. But I feel so angry listening to what they went through and 40 other families went through.